2009 வரைக்கும் எனக்கு வந்து கவர்மெண்ட் போஸ்டிங் வந்து கிடைக்கல. நான் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நிறைய எழுதுவேன். வெயிட்டிங் லிஸ்ட் வரைக்கும், அதாவது இன்டர்வியூ வரைக்கும் போயிடுவேன். ஆனால் அதுக்கப்புறம் பணம் வந்து கண்டிப்பா பணம் எல்லாரும் கொடுத்த வீட்டில் வேலையை வாங்கிடுவாங்க, எனக்கு கிடைக்காம போயிடும். ரொம்ப நிறைய முயற்சி எடுத்து கிடைக்காம இருந்துட்டு இருந்தது. அது 2009 வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ல டெம்பரரி கோர்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த சமயம் ஒரு மே மாதம் நினைக்கிறேன், மடிப்பாக்கத்துல எங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்க நேரத்துல அவங்க வீட்டுல ஒரு மீட்டிங் நடந்தாங்க. எதிர்பாராத அங்க வந்திருந்தோம், மீட்டிங் நடந்தது. அங்க ஒரு பிரதர் தான் எங்களுக்கு மெசேஜ் கொடுத்தாங்க. மெசேஜ் கொடுத்துட்டு ப்ரேயர் பண்ணும்போது அவங்க என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. நாங்க ஷாம்லான்னு ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்க ஒரு காரியத்துக்காக அதிகமாக ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காரியம் வந்து 3 மாதத்துல கண்டிப்பாக அவங்க நடக்கும் அப்படின்னு ஜோம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எதுவுமே எதிர்பார்க்காம ரெக்ரூட்மெண்ட்டே வந்து பேன்ல இருந்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலையே வந்து வராது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிற நேரத்துல அதே வருடம் அதுக்கு அடுத்த மாசம் ஜூன் மாசமே வந்து எங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து கால்பார் வந்து எக்ஸாம் நான் எழுதினேன். கரெக்டா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்த நேரம் சொல்லப்போனா எல்லாரும் 15 லட்சம் வரைக்கும் பணத்தை கையில வச்சுட்டு மினிஸ்ட்ரி இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ங்கிறனால ஹெல்த் மினிஸ்ட்ரி வரைக்கும் எல்லாரும் போய் ட்ரை பண்ணாங்க. ஆனா கர்த்தர் ஆச்சரிய விதமாக 2009 ஆகஸ்ட் கரெக்டா 3வது மாசத்துல கர்த்தர் வந்து எனக்கு ரிசர்ச் ஆஃபீஸர் போஸ்ட் வந்து கொடுத்தாரு. ஆனா அதுல என்னன்னா வந்து எனக்கு உடனே சென்னையில போஸ்டிங் கிடைக்கல, பாண்டிச்சேரியில தான் கிடைச்சது. ஆனா வேலை கிடைச்சிட்டு சந்தோஷம் இருந்தது. ஆனா வேற நிறைய பிரச்சனைகள், ஏன்னா பிள்ளைகளை பார்க்க முடியல. அப்படி ஒவ்வொரு வருஷமும் அப்பதான் என் பொண்ணு 10th முடிச்சா. கடைசியில 2013 ஏன்னா பொண்ணு வந்து 12th படிச்சுட்டு இருக்கா. வீட்டுல ரொம்ப பிரச்சனை இருக்கு, வேலை இருக்கு இன்னும் சொல்ற அளவுக்கு கூட வீட்டுல வந்து பிரச்சனை இருந்தது. அப்போ வந்து இந்த 2013 நவம்பர்ல வந்து ஜோமனை வந்தோம். அப்ப சகோதரன் சொன்னாங்க, இந்த வருஷம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் சிஸ்டர், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த கிறிஸ்மஸும் முடிஞ்சது. எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, ஏகப்பட்ட பிரச்சனை. நான் வேலை பார்க்குற இடத்துல நான் மட்டும் லேடி டாக்டர், அதனால எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கொடுக்க கூடாது. நிறைய பேர் வந்து நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கர்த்தர் வந்து அதிசய விதமாக அந்த டிசம்பர் 30ஆம் தேதி எனக்கு கர்த்தர் சென்னைக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கொடுத்தாரு. வருஷம் கை பொண்ணு பேருக்கு முடிச்சு கிருபை செய்தார். நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கர்த்தருக்கு அதிக மதிப்பெண் கொடுத்தார். அவள் 1125 மதிப்பெண் எடுக்க கர்த்தர் வந்து கிருபை செய்தார். அடுத்ததா இந்த 4.5 வருஷம் ஏகப்பட்ட பிரச்சனைகள், சொல்லவே முடியாத அளவுக்கு ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும். அப்ப நான் வந்து சகோதரத்தை வந்து நான் என் ஹஸ்பண்ட் வந்து பேசணும், நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கும் போது சகோதரன் பிரதர் சொன்னாங்க, நான் ஒரு நாள் வீட்டுல ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைக்கலாம் நான் வரேன்னு சொல்லி 2012 டிசம்பர் 1ஆம் தேதி ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் வீட்டில் வச்சிருந்தோம். பிரதர் வந்து வந்தனாங்க, வந்தனால ப்ரேயர் பண்ணி எங்களுக்கும் நிறைய ஆலோசனைகள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த நாள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நிறைய சமாதானம் கர்த்தர் வீட்டு கொடுத்தாரு. நான் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு வந்து இந்த மாதிரி கூட குடும்பத்துல பிரச்சனைகள் வந்து மாறுமான்னு நான் நினைச்சிருந்தேன். நான் கடவுள் வந்து முழுமையாக இது எப்படி நான் பழைய விதமா சந்தோஷமா இருக்கணுமோ அந்த மாதிரி கர்த்தர் முழுமையான சந்தோஷத்தை கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம்.